Hello, 10th standard skateboard Chellakutis. I hope everyone is eagerly waiting for the video. Yes, last week வந்து நான் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டேன். இந்த வீக் வந்து சாட்டர்டே மட்டும் பார்க்கலாம். சண்டே நாளைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருலாம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் பேக் டு நச்சுன்னு 4 சம் எபிசோட்ல செஷன் நம்பர் 7. ஸோ இன்னைக்கும் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான அல்ஜிப்ரால இருந்து ஓகேவா, நேற்றும் அல்ஜிப்ரா தான் பார்த்தோம். பட் ஸ்டில் யூ நோ வெரி வெல் அல்ஜிப்ரா ஹாஸ் அ லாஸ்ட் ஏரியா, நிறைய ஏரியா கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே டாபிக் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து 2 மார்க் ஒரு டாபிக், 5 மார்க் ஒரு டாபிக் அப்படின்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மண்டை குழம்பிடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது வெறும் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதில் ஒரே டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு சம்முக்கும் இன்னொரு சம்முக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ நேற்று நாம அல்ஜிப்ரால டே 6ல் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்த்தோம். 6 செஷன் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி புதுசாக வரவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. செஷன் முடிஞ்சது அப்புறமா புரிஞ்சுது அப்படின்னா லைக் போடுங்க. ஓகேங்களா? இட் இஸ் யுவர் விஷ் தான். அண்ட் இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் கொஸ்டினை நாம பார்க்க போகிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸாம்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், நார்மலாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூசிங் த ஸ்பிளிட்டிங் டேர்ம், அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மெத்தட். அண்ட் இது சார்ந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 2 மார்க்ல டைரக்டான கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் தென் 5 மார்க்ல 2 முக்கியமான வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் த செஷன். ஆர் யூ ஆல் குட் டு கோ? யா, சூப்பர் ஃபண்டாஸ்டிக். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், ஹெட்செட் மாட்டிக்கணும். கண்டிஷன்ஸ் ஹெட்செட் மாட்டிக்கோங்க. ஏன்னா ஐ வாண்ட் யூ பீப்புள் டு லிசன் கேர்ஃபுல்லி டு த செஷன். ஓகேங்களா? அண்ட் தென் எனக்கு சம்மெல்லாம் தெரியும், நான் என்ன கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கலன்னு வந்தேன் சார் அப்படின்றவங்க நீங்கள் ஓட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் போட்டு பார்க்குறது பெட்டர், பட் இட் இஸ் ஒரு விஷ் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ நோ தட். ஓகே, அண்ட் தென் இந்த வீடியோ 30 வியூஸ் வரும்பொழுது, எந்த வீடியோவாக இருந்தாலும் 30 வியூஸ் வரும்பொழுது தான் அதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்க. எஸ், ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வி ஆர் ஸ்டார்டிங் ரைட் நவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த சம் வந்து 2m² + 19m + 30 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது நம்ம டைரக்டாகவே உங்களுடைய ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்முக்கு பதிலாக நான் ஒரு ஷார்ட்கட்மே சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே கிவன் சொல்லிட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. 2m² + 19m + 30 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பிளிட்டிங் த டேர்ம் போடும்பொழுது யூஸ்வலாக இங்கே x² கூடவோ இல்லை m² கூடவோ, அதாவது ஏ டேர்ம் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக கடைசி நம்பரை மேலே போட்டுருவோம். ஆனால் இங்கே டேர்ம்ஸ் இருக்கிறதால நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி தான் மேலே எழுதணும். அப்போ 2 30s are 60. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும், ஆட் பண்ணால் மிடில் நம்பர் யார் 19 வரணும். ஸோ யோசிங்க பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும், ஆட் பண்ணால் 19 வரணும். ஸோ நான் கேள்வி கொடுக்கும்போது அது என்ன கேள்வின்னு கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எக்ஸாம்பிள் நம்பர் 3.27 27ல் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 15 4s வரும், 15ம் 4s வரும். ஓகேங்களா? இது சிம்பிள் தானே, இது கிளியர் தானே? சூப்பர். ஸோ 15 × 4 60, 15 + 4 19. பாசிட்டிவ் தான். ஸோ உங்களுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக நீங்கள் போகிறதா தான் போடுங்க. ஓகே, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? டேரெக்டாக எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதேமாதிரி நீங்கள் அப்புறம் கவனிச்சுக்கோங்க. ஸோ 2m² + இந்த 19m ஐ கேன் ஸ்பிளிட் இட் இன்டு 15m + 4m, அண்ட் தென் இந்த 30 வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 0. புரியுதா? இந்த மிடில் டேர்ம் மட்டும் தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போ 2m² 15m தனியா, 4m + 30 தனியா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இப்போ இந்த 15m + 4m நான் எழுதிருக்கேன்ல, அதையே சில பேர் வந்து 4m + 15mனு மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. அது உங்கள் கையில், நீங்கள் எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 2m 15m நடுவில் ஐ கேன் டேக் ஒன்லி m மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். பிகாஸ் 2க்கும் 15க்கும் நோ காமன் ஃபேக்டர். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும், 2m + 15 மட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்முக்கு நடுவில் ஐ கேன் டேக் ஒன்லி 2 காமன். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும், ஒரு 2m + 15 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்க டேர்ம் சேமாக வரணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது டுகெதர் நான் அந்த 2m + 15 வந்து பொதுவாக எடுத்தேன்னா எனக்கு மீதி இருக்கிற இந்த எம்மும் இந்த மீதி இருக்கிற எனக்கு இந்த +2வும் கிடச்சிரும். ஸோ m + 2 = 0. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா நம்ம 2 டேர்ம் வந்திருக்குல்ல, தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஈக்குவேட் பண்ண போறீங்க. ஸோ ஐம் கோயிங் டு ரைட் 2m + 15 = 0னா 2m = 15 ரைட்டில் வந்ததுன்னா -15 மாறும். அப்போ m is equals to -15/2.
அதே மாதிரி m plus 2 equal to 0 போட்டிங்கன்னா 2 இந்த பக்கம் வந்தால் -2ன்னு வரும். அப்போ நமக்கான விடை m equal to -21 and m equal to -15/2 அப்படியே கட்டம் கட்டி விட்டுருங்க, லைன் போட்டு விட்டுருங்க. சமம் முடிஞ்சது அப்புறம் 2 மார்க் அல்வா மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். புரிஞ்சுதா? சிம்பிள். ஓகே, இஸ் இட் கிளியர் நோ? யா, சூப்பர். இப்போ இதை ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன். ஷார்ட்கட் வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. அதாவது எக்ஸாம் நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஷார்ட்கட் சும்மா நீங்கள் தெரிஞ்சுட்டுதான் நான் சொல்கிறேன். நம்ம இந்த 2 ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம்லமா, இந்த 2 ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இந்த 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த 2 இருக்கா, இந்த 2வால நீங்கள் டிவைட் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய ஆப்போசிட் சிம்பிள் தான் உங்க ஃபைனல் ஆன்சர். இப்போ 15/2 வருதா, கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதோட ஆப்போசிட் சிம்பிள் யாரு? -15/2. ஸோ பாருங்க, அதுதான் உங்களோட ஆன்சர். சிம்பிளா அங்கேயே முடிஞ்சிச்சு சம்மு. நமக்கு நம்ம இந்த ஏரியாக்கே நம்ம வரல. அதாவது நம்ம இந்த சால்வ் பண்ற ஏரியா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ற ஏரியாக்கே நம்ம வரல. அங்கேயே சம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி இதை நீங்க 2 4 கேன்சல் பண்ணா 2 வருமா? இதோட ஆப்போசிட் சிம்பிள் யாரு? -2. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு. சும்மா நீங்க தெரிஞ்சதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க வந்து 1 வேர்டு சால்வ் பண்ண போறீங்க, இல்லை ஹையர் கிளாஸஸ் நீங்க 11th 12th போகும்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நான் சும்மா சொல்றேன். பட் நீங்க எக்ஸாம்ல 2 மார்க் வாங்கணும்னா நீங்க ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் மெத்தட் தான் போட்டாகணும். அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்விங்ல வெறும் சால்வ்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபெமிலியர் இருக்கோ அதில் நீங்க சால்வ் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும், இதுக்கு அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், சால்வ் யூசிங் ஃபார்முலா மெத்தட், அப்படி பர்டிகுலரா எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லி கேட்குறாங்களோ நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? செகண்ட் சம் போலாமா இப்போ? எஸ், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன சார் இது 2 மார்க்ல போய் நீங்க வேர்ட் ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கீங்களேன்னு யோசிப்பீங்க. இது எக்ஸசைஸ் 3.10ல இருக்கிற ஒரு சின்ன கொஸ்டின் தான். ஆக்சுவலா 3.10ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் சம்டைம்ஸ் சில கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு இந்த வாலிபால் கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. டோன்ட் வரி, இது ஒண்ணுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ட் ப்ராப்ளம்ல பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு அனதர் வெர்ஷன் ஆஃப் த நார்மல் ப்ராப்ளம் தான். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கேள்வி, அதுக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்லி நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேர்ட் ப்ராப்ளமா காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, the number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n equal to n square minus n. அதாவது நம்பர் ஆஃப் கேம்ஸ் எத்தனை கனெக்ட் பண்றாங்க அப்படின்றத இந்த ஒரு காமன் டேர்மால தே ஆர் ரெப்ரசன்டிங் n square minus n by 2 அப்படின்ட்டு. இப்போ எத்தனை கேம், எத்தனை டீம், ஓகேங்களா, தே ஆர் ஆஸ்கிங் எத்தனை டீம் ஆட முடியும் இஃப் த மேட்சஸ் ஆர் 15. இங்க பாருங்க, இஃப் த மேட்சஸ் ஆர் 15 அப்ப என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்துருக்கிறதே 15. அவங்க கொடுத்துருக்கிறது 15. நீங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். இந்த சம்மு கிவன் n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 ஈக்குவல் டு 15. அவ்வளவுதான். கேம்னு கொடுத்துட்டாங்க, அது எப்படி வந்ததுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 2, 15 சார் 30 வருமா? அந்த 30 மறுபடியும் அப்படியே இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0, விச் இஸ் அ பர்ஃபெக்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -30 வரணும் சார், சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரணும் சார். ஆட் பண்ணா கிடையாது. மேல இருக்க நம்பர் நெகட்டிவா இருக்கும்பொழுது, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மேல இருக்க நம்பர் நெகட்டிவா வரும்பொழுது நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா என்ன நம்பர் வரும் தான் யோசிக்கணும். சரிங்களா? அப்போ 6 5s ஆர் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடணும். அப்போ இங்க எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? n minus 6 n plus 5 equal to 0. இப்போ தனித்தனியா நான் 0 போடணும். n minus 6 equal to 0. அப்போ n equal to 6ன்னு வரும். இன்னொன்னு n plus 5 equal to 0, n equal to minus 5. ஓகேவா? இப்போ how many team தானே கேட்குறாங்க. அப்போ டீம் அப்படின்றது கவுண்டிங் தான். 10 டீம், 5 டீம், 6 டீம்ன்றது கவுண்டிங். ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் எப்பவுமே நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் டீம்ஸ் cannot be negative. அதை நீங்க எழுதணும். cannot be negative. therefore n equal to 6 ன்னு உங்களுடைய விடையை முடித்து விடுங்கள். அதோட 2 மார்க் ஓவர். got it? புரிஞ்சுதா? எஸ். அடுத்த சம் போலாமா? 2 மார்க் சிம்பிள் தானே. இப்போ 5 மார்க் பாருங்க. அப்படியே 5 மார்க் போடலாம். 5 மார்க்ல எக்ஸசைஸ் 3.12ல கொஸ்டின் நம்பர் 4. எக்ஸசைஸ் 3.12ல கொஸ்டின் நம்பர் 4. அகைன் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு வீடியோல நம்ம ஒரே கான்செப்ட் தான் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் ஈஸிலி ரிலேட் டு யுவர், யூ கேன் கனெக்ட் டு யுவர் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். அதுக்காக தான். சரிங்களா? நான் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துட்டேன். நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரே வித்தியாசம் என்னன்னா, இது வரைக்கும் நமக்கு சால்வ் பண்ணதெல்லாம் ஈக்குவேஷன் இருந்தது. இங்க ஈக்குவேஷன் இல்ல, ஈக்குவேஷன் நம்ம தான் பில்ட் பண்ண போறோம். சரிங்களா? A girl is
twice as old as her sister. ஒரு பொண்ணு அவங்க சிஸ்டரை விட டபுள் மடங்கு வயசு. தமிழே இருக்கு பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 5 வருஷம் அப்புறமா 2 பேருடைய ப்ராடக்ட் ஆஃப் ஏஜ் வந்து 375 அப்படின்னா 2 பேருடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன், லெட் ஓகேவா சிஸ்டர்ஸ் ஏஜ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏஜ் யாரை பொறுத்து இருக்கோ அதை தான் நீங்க எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? லெட் சிஸ்டர்ஸ் ஏஜ் பி எக்ஸ் இயர்ஸ். ஓகேங்களா? ஓகேவா? தென் அந்த கேர்ள்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும்? கேர்ள்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும்? கேர்ள்ஸ் ஏஜ் பி 2x. சிம்பிள். அந்த சிஸ்டரோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்தா இது வந்து 2x. ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் their ages will be after 5 years. After 5 சொல்லும் போது என்ன? I need to add x, add 5, sorry, add 5. அப்படிதானே? இப்போ 20 வயசுனா அடுத்த 5 வருஷத்துல 25 இருக்கும். இப்போ 10ன்னா அடுத்த 5 வருஷத்துல 15. ஸோ 5 வந்து ஆட் ஆகும். அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் their ages will be, இதை நீங்க ஓனா எழுதலாம். ஓகேங்களா? the ages will be x plus 5 and 2x plus 5 respectively. இது எழுதணும். சரியா? தமிழ் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, அது தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சகோதரின் வயது எக்ஸ் என்க, இப்போ பெண்ணின் வயது 2x. ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு போட்டுட்டு x plus 5 2x plus 5 அப்படின்னு எழுதிடும் தமிழ் மீடியம். சரிங்களா? இப்போ ஆஸ் பர் கொஸ்டின் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுத்துடைய ப்ராடக்ட், இதோடைய ப்ராடக்ட் வந்து 375 கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 2x plus 5 is equals to 375. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு we need to bring it in the ax square plus bx plus c equal to 0 ஜெனரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா கொண்டு வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியாமா? புரிஞ்சுதா நான் சொல்றது? எஸ். இல்லைன்னா சில பேர் வந்து இங்கேயே சால்வ் பண்ணுவாங்க. எடுத்து சால்வ் பண்ணுவாங்க, தனித்தனியா ஈக்குவல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது, நம்ம மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2x இன்ட்டு எக்ஸ் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 5 5x, 5 இன்ட்டு 2x 10x, அடுத்து 5 இன்ட்டு 5 25. 375 இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் 375 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 10x 15 5x 15x, இது மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 350 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. கிளியரா? புரிஞ்சுதா இல்லையா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே சூப்பர். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம 2 காமன் எடுக்க முடியாதுமா. ஓகேங்களா? எதுவுமே காமன் எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து 2 15 315 இருக்கு. ஸோ ஐ நீட் டு மல்டிப்ளை அண்ட் டூ தான். ஸோ 2 இன்ட்டு 350 700. ஸோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 700 வரும். யோசிங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு 700 வரணும். சப்ட்ராக்ட், ஓஹோ ஓகே ஃபைன். அகைன் நான் என்ன சொல்லியிருக்கேன்ல, ரெக்கார்டு பண்ற மிஸ்டேக்னு இங்கே நடக்குது அடிக்கடி. ஓகே ஃபைன், கண்டினியூ திஸ். மைனஸ் 700 15மா என்ன வரும்? ஆக்சுவலாக அந்த சமயம் நான் முடிச்சுட்டேன், ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கு தெரியாமல், நான் திருப்பி நான் போடுறேன் எரேஸ் பண்ணிட்டு. ஓகே யா ஓகே. 20 அண்ட் 35மா செக் பண்ணுங்க. 20 35 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 700 வருமா? இதோட டிஃபரன்ஸ் வந்து 15. மேலே மட்டும்தான் நெகட்டிவ் இருக்குன்னா ஸ்மால் நம்பருக்கு நான் போட்டுடலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே 2 இருக்கா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2வால் இதை டிவைட் பண்ண போகிறேன். இதையே நான் 2வால் டிவைட் பண்ண, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 10 வரும். இது கேன்சல் ஆகாது. ஸோ 35/2 தான். ஓகேங்களா? அப்போ இங்கே எழுதும்போது நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 10 2x plus 35 ஈக்குவல் டு 0. இங்கே என்ன சொன்னேன், கீழே எக்ஸ் எழுதிட்டு கீழே இப்படி மேலே சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ உங்களோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 வரும், ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 35/2 மைனஸ் 35/2ன்னு வரும். 35 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 35/2. we know very well that age cannot be negative. age cannot be negative. therefore அந்த சிஸ்டர்ஸ் ஏஜ், ரெண்டு பேருடைய பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. therefore sisters age equal to 10 years and girls age equal to 10 into 2 எவ்வளோ, 20 years. டபுள் தான் சொல்லியிருக்காங்க. சம்பவம் முடிஞ்சது. ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்கம்மா. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி சம்பளம் நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்க்கறது பெட்டர். ஏன்னா எக்ஸாமில் கேட்கும்போது இப்போ நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இதோட நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். எப்போ உங்களுக்கு எக்ஸாமோ அதுக்கு முந்தா நாள் சும்மா ரிவிஷன் பண்ணால் போதும். அதுக்காக தான் நான் போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சில சமயம் நான் போட்டு பாருன்னு சொல்லுவேன், சில சமயம் நீங்கள் டேரெக்டாக கிளம்பிடுன்னு சொல்லுவாங்க. இது பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் தான். ஏன்னா சில சம்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மேண்டேட்டரி. சரிங்களா? அரே யார், அகெயின் எனக்கு என்னமோ இஷ்யூ ஆகுது ரெக்கார்டிங்கில். ஓகே நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கம்மா.
டிஎன் ஸ்டேட் போர்ட் 10th மேக்ஸ். ஆமா, இந்த சம்முக்கு வந்து நான் தமிழ் மீடியம் கொண்டு வரல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு அந்த ஃபைல் வந்து ஏதோ சம்திங் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எக்ஸாம்பிள் 3.39 தானே. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, புக் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது அகைன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். எக்ஸாம்பிள் கொஸ்டின் அந்த எக்ஸைஸ்க்கு மேலேயே இருக்கும். 3.12 எக்ஸைஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸைஸ்க்கு மேலேயே இந்த எக்ஸாம்பிள் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தான். நான் திரும்பவும் சொல்றேன், பேட் ப்ராப்ளம் அப்படின்னா அப்படியே பிளைண்டா வெறுக்காதீங்க. ஓகேங்களா, ஐயோ கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஒரே ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னாலே போதும், ஓரளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் மேல ஆன்சர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துடும். எக்காரணம் கொண்டும் ஒரு கொஸ்டினை வந்து நீங்க தெரியாமையே இது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. 10th பசங்க நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக் அதுதான். ஸோ கைண்ட்லி டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஓகேங்களா, இப்போ இந்த சம் பாருங்க, தே ஆர் கம்பேரிங் டூ ட்ரெயின். ஒன்று வந்து பேசஞ்சர் ட்ரெயின், இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட பேசஞ்சர் ட்ரெயின் 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. அப்படி தானே, எப்பவுமே நமக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சீக்கிரம் போயிடும், பேசஞ்சர் ட்ரெயின் லேட்டாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது கம்பேரிசன் பண்ணும்போது அதோட டிஃபரன்ஸ் வந்து 1 hourனு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். அடுத்து ஸ்பீடை பொறுத்து என்ன சொல்றாங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸை விட 20 கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக போகுதுன்றாங்க. சப்போஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா பேசஞ்சர் வந்து 80ல் போகுது. இல்லை எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 120ல் போகுதுன்னா பேசஞ்சர் வந்து 100. அந்த டிஃபரன்ஸ் வந்து 20. இந்த ரெண்டு க்ளூ கொடுத்துட்டு ரெண்டு ட்ரெயினுடைய ஸ்பீடு கேட்குறாங்க. சிம்பிள். புரிஞ்சுதா? ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போத் த ட்ரெயின்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அசியூம் பண்ணிக்கிறேன், லெட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப், கூட எழுதிட்டே வந்துருங்கம்மா, லெட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு சேம் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்ன கிடைக்கும்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்ன வருது, இதை விட அது 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போதா? அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது அதை விட இது 20 கம்மி. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது அதை விட இது எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் போகுது. அப்ப நான் என்ன பண்றேன், இதை எக்ஸ் பிளஸ் 20 கிலோமீட்டர் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப நமக்கு க்ளூ எதுல கொடுத்துருக்காங்க, எதை பேஸ் பண்ணி க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 1 hour லேட்டா வருதுன்றாங்க. விச் மீன்ஸ் டைம் எக்ஸ்ட்ரா 1 hour எடுத்துக்குதுன்றாங்க. தே ஆர் கிவிங் த க்ளூ ஆன் டைம் தான். அப்ப டைம் என்ன சார்? டைம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 240 கிலோமீட்டர். அது காமன் தான். சென்னைக்கும் விருத்தாச்சலத்துக்கும் டிஸ்டன்ஸ் காமன் தான். பேசஞ்சர் ட்ரெயின் வேற ரூட்லயோ இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேற ரூட்னு சொல்லல. ரெண்டு பேரும் போற டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் given distance equal to 240 கிலோமீட்டர். ஓகேங்களா, இப்போ நான் வந்து எப்படி ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எழுதணும், அதே மாதிரி நான் இப்போ டைம் எழுதணும். ஓகேங்களா, டைம் எப்படி எழுதுவீங்க, டைம் டேக்கன் பை பேசஞ்சர் ட்ரெயின். டைம்ன்றது யாரு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ எப்படி எழுதுவீங்க, டிஸ்டன்ஸ் 240, பேசஞ்சருடைய ஸ்பீட் எவ்வளோ, எக்ஸ். ஸோ 240 by x. புரிஞ்சுதா? சூப்பர். அதே டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேம் 240 by x plus 20. இந்த 5 லைன் கிளியரா? எஸ். ஸோ நான் ஸ்பீடு அவங்க கேள்வியில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். பேசஞ்சரை விட எக்ஸ்பிரஸ் அதிகமாக போகுது. அப்போ பேசஞ்சர் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 20, டிஸ்டன்ஸ் 240 கொடுத்துட்டாங்க. டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடை யூஸ் பண்ணி நான் ரெண்டுத்துக்குமா தனித்தனியா டைம் போட்டுட்டேன். இப்போ கேள்வி அவங்க என்ன சொல்றாங்க, டைம் உடைய டிஃபரன்ஸ் 1 hour அப்படின்றாங்க. அப்ப நீங்க வெறுமனே என்ன பண்ணலாம், given 240 by x யாரு, பேசஞ்சர் ட்ரெயின், மைனஸ் 240 by x plus 20 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 hour. நான் எல்லாமே ஹவர்ல தான் போடுறேன், இது எல்லாமே ஹவர் தான். ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் பை பேசஞ்சர் ட்ரெயின், அதே மாதிரி டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், எல்லாமே வந்து நம்ம என்ன போட்டிருக்கோங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் போட்டிருக்கோம். ஸோ ஐம் கம்பேரிங் எவ்ரி திங் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர் அப்படின்றதால ஐ கேன் ரைட் ஒன்லி 1. இப்போ இதே கொஸ்டின் சிபிஎஸ்சி பசங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து 3.5 minutes கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க 3 1/2 போடுவாங்க. ஃப்ராக்ஷன் ஆகுது அப்படியே எழுதுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, உங்களுக்கு 1 hourன்றதை நீங்கள் வெறும் 1 hourனு போட்டாலே போதும். புரிஞ்சுதா? எஸ், அதுதாம்மா. இப்போதான் நமக்கு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஹியர் வி ஆர் ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் ஃப்ரேமிங். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ்.
டஃப் இல்லை நான் ஷார்ட்டாக சொல்லி தரேன் பாருங்க. இப்போ மேலேயும் 240 இருக்கா, ரெண்டு நியூமரேட்டரும். ஸோ அதை நான் வந்து 240 காமனாக எடுத்துறேன் பொதுவாக. அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும், 1/x மைனஸ் 1/x + 20 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 240 ஃப்ராக்ஷன் நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x + 20 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் x + 20. x into 1 x, பட் நடுவில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எக்ஸ் வரும். டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு ஹேவ் x டைம்ஸ் x + 20 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. மேலே எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல். 240 into 20 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480 வரும். இது டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் x into x x ஸ்கொயர், x into 20 20x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த ரெண்டு டேர்மையும் சாரி 20x இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், 480 இஸ் ஈக்குவல்ஸ் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 20x. இப்போ 480 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 480 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ நம்ம இப்போ தான் ப்ராப்பர் ஃபார்மேட் ஆஃப் யுவர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கும். சரியா, நான் டைட்டில் மாற்றலை, இதான் கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு இருக்குது. ஸோ அல்ஜிப்ரா தான் யூஆர் சால்விங். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், அகைன் இங்கே ஷார்ட்கட் சொல்லி தரேன். 4800மா இது, ஆஹா இது 240 into 20 தானே, 4800. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4800 வேணும், சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 20 வேணும். இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுத்தாங்கன்னா ஜீரோஸை மறந்துடுங்க. மல்டிப்ளை பண்ணால் 48, சப்ட்ராக்ட் பண்ணால் 2. யோசிங்க, மல்டிப்ளை பண்ணால் 48, சப்ட்ராக்ட் பண்ணால் 2. சூப்பர். 8 6 ஆர் மேலே மட்டும் தான் நெகட்டிவ் இருக்குது, சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. இப்போ 0 போடுங்க. நீங்கள் யோசிக்கும் பொழுது 0 போடாமல் யோசிச்சுட்டு எழுதிட்டு 0 போட்டுருவோம். இப்படி செக் பண்ணி பாருங்க. 80 into -60 minus 4800 வரும். 80 minus 60 20 வந்துடும். ஸோ அதை நான் எழுதும்போது டைரெக்டாகவே எக்ஸ் ப்ளஸ் 80 எக்ஸ் மைனஸ் 60 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 போடலாம். அப்போ தனித்தனியாக ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு -80 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 60 வரும். இது நமக்கு ரிஜெக்டட். ஏன் ரீசன் நாங்கள் எழுதணும், என்ன எழுதணும், ஸ்பீடு கேனாட் பி நெகட்டிவ். நமக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கனாலே எப்படி 2 ஆன்சர் வரும், அதில் ஒரு ஆன்சரை ஏதாவது ஒரு ரீசன் தள்ளி தூக்கி போட்டுருவோம். நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே. செகண்ட் கொஸ்டின்ல இந்த வாலிபால் கொஸ்டின் நம்பர் ஆஃப் டீமு நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டோம். போன கொஸ்டின் ஏஜ் நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டோம். இந்த கொஸ்டினும் ஸ்பீடு நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டுருவோம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு காமன் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60. ஸோ எக்ஸ்ன்றது யாரு, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் therefore average speed of passenger train. சரிங்களா, எழுதிக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. 60 km/h. அதே மாதிரி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேட்குறாங்கல்ல, போத் த ட்ரெயின்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 60 + 20 தானே, ஸோ 80 km/h. சார் இங்கே 80 இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறீங்களா சார்னு யோசிக்காதீங்க. இந்த 80ன்றது நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். பேசஞ்சரை விட எக்ஸ்பிரஸ் 20 km ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை, கேள்வியில் கொடுத்த மாதிரி. எக்ஸ்பிரஸ் 20 தான் எடுத்தோம், நம்ம எடுத்தோம்ல ஃபஸ்ட்டு இதில். எங்கே அது, இந்த இங்கே எடுத்துருக்குமே, எக்ஸ்பிரஸ் 20 தான் எடுத்துருக்கோம் இந்த இடத்துல. எஸ், அதனால தான் சொல்கிறேன். புரிஞ்சுதாம்மா? எஸ், டாபிக் இது வந்து நம்ம பார்த்த டாபிக் அல்ஜிப்ரா. இங்கே கேடு இது சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது, மாற்றிக்கோங்க. அதான். ஸோ ஐ ஹோப் யூ காட் திஸ். 4 சம்மு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் முடிச்சுட்டோம் ஓரளவுக்கு. இதெல்லாம் முக்கியமான சம்மு. உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சீரிஸோட வேல்யூ நிறைய பேருக்கு புரியாது. என்ன சார் நிறைய டெய்லி 4 சம் எடுக்கிறார், இது வந்துட போதான்னு யோசிப்பீங்க. நீங்கள் 4 நாளாக யோசிங்களேன். நிறைய சம் ஆக்சுவலாக வி ஆர் ப்ரிப்பேரிங் எ பிக் கொஸ்டின் பேங்க். இது ஃபார் எவர் இட் இஸ் கோயிங் டு பி யூடியூப். I'll be very glad that all the students are making use of that. இப்போ நம்ம டே 7ல இருக்கோமா இன்னைக்கு நம்ம. அப்போ டே 7னா யோசிச்சு பாருங்க. டே 7னா இது வரைக்கும் நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம், 14 2 மார்க் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி 14 5 மார்க்கும் முடிச்சிருக்கோம். அப்போ இத்தனை மார்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இத்தனை மார்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் மார்க் அப்படி தானே. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட அட் த எண்ட் இந்த சென்ஸ் வாட், மேபி குவார்டர்லி டைமாக இருக்கலாம், இல்லை ஆஃப் இயர்லி டைமாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் டைமாக பார்க்கும்போது நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் வி ஹாவ் டன் வித் திஸ் டே 7. அஸ் யூஷுவல் உங்கள் நேமோட கமெண்ட்டில் டே 7 போட்டு கம்ப்ளீட்டட்னு ஒரு டிக் மார்க் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் சொல்யூஷன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன் கிளாஸ் 10 மேக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ கிட்ட இருக்கும்.
எல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடிங் யூனிட் எக்ஸசைஸ் உள்பட எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். நாளைக்கு சண்டே வீடியோ கிடையாது, நான் வந்து மண்டே வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் டே 7 ஃபுல்லாக பார்க்காதவங்க நீங்கள் நாளைக்கு சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே பார்க்கணும்னு சொல்ல, நீங்கள் வீடியோ ஸ்பீடாக வச்சு பார்ப்பீங்களா, 1.25 வச்சு பார்ப்பீங்களா, 1.5 அந்த மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். நீங்களும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட். பை பை, டேக் கேர். வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்கம்மா. பாய்.